உங்க வீட்டின் வரவேற்பறை அளவுள்ள ஒரு சின்ன இடத்த மாசம் 1,20,000 ரூபாய் நிகர லாபம் கொடுக்கிற ஒரு பண இயந்திரமா மாத்த முடியும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆ, கண்டிப்பா நிறைய பேர் இது ஒரு கட்டுக்கதைன்னு நினைப்பாங்க. ஆமா, ஏன்னா இத கேட்கும்போது பெரிய ஃபேக்டரி வேணுமோ இல்ல சிக்கலான டெக்னாலஜி ஏதோ இருக்கும்னு தோணும். ஆனா நாம இன்னைக்கு இந்த ஆழமான அலசல்ல பேச போறது தினமும் நம்ம கண்முன்னே நடக்கிற ஆனா நாம பெருசா கண்டுக்காத அந்த 20 லிட்டர் தண்ணீர் கேன் வியாபாரத்தை பத்தி தான். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு டாபிக் இது. ஏன்னா இது எல்லார் வீட்டுக்கும் தேவைப்படுற ஒரு விஷயம். கரெக்ட். இதற்கான முதலீடு, இயந்திரங்கள், லாப கணக்கீடு, அப்புறம் இதுல இருக்கிற விநியோக சவால்கள், இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு முழுமையான பிசினஸ் ப்ளூ பிரிண்ட்டை தான் நாம இன்னைக்கு விரிவாக பிரித்து மேய போகிறோம். அதாவது இந்த தரவுகளை நான் பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு மட்டும் தெளிவா புரிஞ்சது. இது வெறும் தண்ணிய விக்கிற பிசினஸ் கிடையாது. ஆமா, இது திரவ வடிவில் உள்ள தங்கத்தை தோண்டி எடுப்பதற்கு சமம். மக்களின் அடிப்படை தேவையை காசாக்கும் ஒரு கச்சிதமான சிஸ்டம்னு சொல்லலாம். ஆனா இந்த நம்பர்ஸ் எல்லாம் நிஜ வாழ்க்கையின் சவால்களை தாண்டுமான்னு ஒரு கேள்வி இருக்கு. அந்த சவால்கள்ல தான் இந்த பிசினஸோட உண்மையான ரகசியமே அடங்கியிருக்கு. பாத்தீங்கன்னா தண்ணீர் வியாபாரம்னு உடனே ஏதோ ஒரு கிணத்துல இருந்து தண்ணியை எரிச்சு வண்டியில போட்டு கொண்டு போய் கொடுக்கறதுன்னு ஒரு பழைய பிம்பம் நம்ம மைண்ட்ல இருக்கு. உண்மைதான், நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல இது ஒரு மைக்ரோ மேனுஃபேக்சரிங் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் பிசினஸ். அதாவது மிகச்சிறிய அளவுல உற்பத்தியை செய்து மிக துல்லியமாக விநியோகம் செய்யற ஒரு சங்கிலி தொடர். ஏன்னா தண்ணீர் ஆடம்பர பொருள் இல்ல, அது மனிதனின் கட்டாயத் தேவை. கரெக்ட். அந்த தேவையை சரியான முறையில ஒரு பிசினஸ் மாடலை மாத்தும் போது நீங்க சொன்ன அந்த 1,00,000 ரூபாய் லாபம்ங்கிறது ரொம்ப ஈஸியா சாத்தியமாகும். சரி, லாபத்தை பத்தி பேசறதுக்கு முன்னாடி நாம எந்த வகையான தண்ணீர் வியாபாரத்துல இறங்க போறோங்கிறது தெளிவுபடுத்திடுவோம். ஏன்னா தண்ணீர் சப்ளைனாலே 2 வகை இருக்கு. ஆமா, ஒன்னு வீடுகள், சின்ன கடைகளுக்கு போற 20 லிட்டர் பேக்கேஜ்டு ட்ரிங்கிங் வாட்டர் கேன்கள். இன்னொன்னு அந்த பெரிய அபார்ட்மெண்ட்டுகள், கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லாம் வரும்ல, அந்த 12,000 லிட்டர் டேங்கர் லாரிகள். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற தரவுகளும் சரி, மார்க்கெட் நிலவரமும் சரி, இந்த 20 லிட்டர் கேன் வியாபாரத்தை தான் பெஸ்ட் சாய்ஸ்னு சொல்லுது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. டேங்கர் லாரி பிசினஸ் பாக்குறதுக்கு பெரிய அளவுல பணம் வர்ற மாதிரி தெரியலாம். ஆனா அதுல ஒரு பெரிய என்ட்ரி பேரியர் இருக்கு. என்ட்ரி பேரியர்னா தொழில தொடங்குறதுக்கான தடைன்னு சொல்றீங்களா? அதேதான். உங்களுக்கு பல லட்சங்கள்ல முதலீடு வேணும், அந்த பெரிய லாரிகளை நிறுத்த இடம் வேணும், எல்லாத்துக்கும் மேல கஸ்டமர்ஸ் நிரந்தரமா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஓ, இப்போ ஒரு அபார்ட்மெண்ட்ல போர்வெல் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா கூப்பிடுவாங்க, அது சரியாயிடுச்சுன்னா உங்க லாரிக்கு எங்க வேலையே இல்ல. ஆனா இந்த 20 லிட்டர் கேன் வியாபாரம் முற்றிலும் மாறுபட்டது. ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிக்கிற தண்ணி தேவை நிரந்தரமானது. கரெக்ட். ஒரு தடவை ஒரு வீட்ல நம்ம கேனை வாங்க ஆரம்பிச்சு அந்த சுவையும் தரமும் அவங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா பல வருஷத்துக்கு அவங்க நம்ம கஸ்டமராவே இருப்பாங்க. ஆமா, இது ஒரு தொடர் சுழற்சி. அந்த தொடர் சுழற்சி தான் இந்த தொழிலோட அடித்தளம்ங்கிறத நான் ஏத்துக்கிறேன். ஆனா இந்த செட்டப்புக்கு தேவையான இடம் பத்தி படிக்கும்போது எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்துச்சு. என்ன சந்தேகம்? வெறும் 300ல இருந்து 500 சதுரடி இடம் இருந்தா போதும்னு கணக்கு சொல்லுது. ஆனா 500 சதுரடிங்கிறது ஒரு நடுத்தரமான வீட்டின் ஹால் அப்புறம் கிச்சன் சேர்ந்த அளவுதான். இவ்வளோ சின்ன இடத்துல ஒரு போர்வெல், வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், காலி கேன்கள், நிரப்பின கேன்கள்னு ஒரு ஃபேக்டரியே சுருக்கி வைக்கிறது பிராக்டிக்கலா எப்படி சாத்தியம்? நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த பழைய ஆர்ஓ மெஷின்களை நினைச்சிட்டு இந்த கேள்வியை கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அது ரொம்ப பெருசா சிலிண்டர் ஷேப்ல எக்கச்சக்க இடத்தை அடைச்சிட்டு இருக்குமே. அது அந்த காலம். ஆனா இன்னைக்கு டெக்னாலஜி ரொம்ப மாறிடுச்சு. மார்க்கெட்ல இப்போ கிடைக்கிற 500 எல்பிஹெச் அல்லது 1000 எல்பிஹெச் திறன் கொண்ட நவீன ஆர்ஓ இயந்திரங்கள்லாம் செங்குத்தா, அதாவது வெர்டிகல் டிசைன்ல வருது. ஓ, வெர்டிகல் டிசைன்னா நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜ் மாதிரி நீளமா இருக்குமா? எக்ஸாக்ட்லி. அதோட ஃபில்டர்கள், மெம்பரேன்கள் எல்லாமே ரொம்ப நெருக்கமா அடுக்கியிருப்பாங்க. அதனால ஒரு பெரிய பீரோ அடைக்கிற இடத்த மட்டும்தான் இந்த மெஷின் எடுத்துக்கும். அடா, அதாவது இடத்தை மெச்சப்படுத்த டெக்னாலஜி ரொம்பவே உதவி செய்யுது. ஆமா, அந்த 500 சதுர அடிக்குள்ளேயே நீங்க ஒரு போர்வெல் போட்டுக்கலாம், அந்த ஆர்ஓ பிளான்ட்டை ஒரு மூலையில வச்சுக்கலாம், சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியை சேமிக்க 2 சின்டெக்ஸ் டேங்கை வச்சுக்கலாம். சூப்பர். அப்போ தொடக்கத்துக்கு தேவையான அந்த 200ல இருந்து 300 காலி கேன்கள், அப்புறம் சீலிங் மெஷின், அதை எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியா அந்த இடத்துக்குள்ளேயே அடக்கிடலாம். இதுக்கான மொத்த இயந்திர முதலீடே பாத்தீங்கன்னா 1,50,000 லட்சத்துல இருந்து 3 லட்சம் ரூபாய்க்குள்ள முடிஞ்சிடும். நிஜமாவா? அப்போ இது பெரிய ஃபேக்டரி இல்ல, ஒரு மைக்ரோ பிளான்ட்னு சொல்லலாம். கரெக்ட். சரி,
மிஷின்கள், இடம் எல்லாம் செட்டப் ஆயிடுச்சு. முதலீடும் பெரிய அளவுல இல்ல. இப்போ இத கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் எதிர்பார்க்கிற அந்த முக்கியமான கட்டத்துக்கு வருவோம். பொருளாதாரம். ஆமா, லாப கணக்கு தான் எல்லாருக்கும் முக்கியம். மாசம் 1,20,000 ரூபாய் லாபம் அப்படிங்கிறது கணித ரீதியா எப்படி வேலை செய்யுது? இத கொஞ்சம் பிரித்து மேய்வோம். இப்போ ஒரு கேன்ல 20 லிட்டர் தண்ணி இருக்கு. ம், மார்க்கெட்ல இதோட விலை 25 ரூபாயில இருந்து 40 ரூபாய் வரைக்கும் விக்கிறாங்க. சரி. நாம ஒரு சராசரியா 30 ரூபான்னு எடுத்துப்போம். உங்களோட ஆரம்ப இலக்கு ஒரு நாளைக்கு 180 கேன்கள் விக்கிறதுன்னு வச்சுப்போம். ஓகே. 180 கேன்கள், ஒரு கேன் 30 ரூபாய்னா, ஒரு நிமிஷம் கணக்கு போடுறேன். தினசரி வருமானம் 5,400 ரூபாய். கரெக்ட். இத 30 நாட்களுக்கு கணக்கிட்டா மாசம் 1,62,000 ரூபாய் வருமானமா வருது. வாவ், இது பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையான கணக்கா இருக்கே. கொஞ்சம் இருங்க, நான் இங்க குறுக்கிடுறேன். நீங்க சொல்ற அந்த 1,62,000 அப்படிங்கிறது மொத்த வருமானம் மட்டும்தான். அதாவது கிராஸ் இன்கம். ஓ ஆமாமா, செலவுகள் இருக்கே. கண்டிப்பா. லாப கணக்கீடுன்னு வரும்போது செலவுகளை நாம ரொம்ப கடுமையா பரிசீலிக்கணும். இந்த பிசினஸ்ல மாதாந்திர நிலையான செலவுகள்னு சில விஷயங்கள் இருக்கு. என்னென்ன செலவுகள் வரும்? இப்போ அந்த 500 எல்பிஹெச் மிஷின் ஒரு நாளைக்கு 5ல இருந்து 8 மணி நேரம் ஓடுதுன்னு வைங்க, மாசத்துக்கு கரண்ட் பில் மட்டுமே தோராயமா 10,000 ரூபாய் வரும். ஓகே, 10,000 கரண்ட் பில். அடுத்து கேன்களை டெலிவரி செய்ய ஒரு டிரைவர் இல்லனா ஒரு உதவியாளர் கண்டிப்பா தேவை. அவர் இல்லாம உங்களால இந்த பிசினஸை ரன் பண்ண முடியாது. அவரோட சம்பளம் ஒரு 15,000 ரூபாய். சரி. வேற என்ன செலவு? மிஷினோட ஃபில்டர்களை மாத்துறது, மெயின்டெனன்ஸ், இதுக்கு மாசம் ஒரு 5,000 ரூபாய் ஒதுக்கீடு பண்ணணும். கடைசியா டெலிவரி வண்டிக்கான பெட்ரோல் அல்லது டீசல், போக்குவரத்து செலவு ஒரு 10,000 ரூபாய். சரி, அப்ப எல்லாத்தையும் கூட்டினா 10, 15, ஒரு 5, இன்னொரு 10, மொத்தம் 40,000 ரூபாய் செலவாயிடும். கரெக்ட். அப்போ உங்களோட மொத்த வருமானமான 1,62,000 ரூபாயில இந்த செலவு 40,000 கழிச்சிட்டா மீதம் வர்றது 1,22,000 ரூபாய். ஓ, எப்படி பார்த்தாலும் மாசம் 1,20,000 ரூபாய் நிகர லாபம் கையில நிக்குது. ஆமா, இது ஒரு உறுதியான லாப மாடல். ஆனா எனக்கு இதுல ஒரு நடைமுறை சந்தேகம் இருக்கு. ஒரு கேனை 30 ரூபாய்க்கு விக்கிறது அப்படிங்கிறது பேப்பர்ல வேணா ஈஸியா இருக்கலாம். சொல்லுங்க. இப்ப நான் புதுசா ஒரு கம்பெனியை தொடங்குறேன். பக்கத்து தெருவுல ஏற்கனவே ஒருத்தர் 30 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காரு. அவரை என்ன காலி பண்றதுக்காக சடனு தாம் விலைய 25 ரூபாயா குறைச்சிட்டா என்ன ஆகுறது? இந்த 30 ரூபாய் மாடல் நிஜமாவே மார்க்கெட்ல நிலைத்து நிற்குமா? நல்ல கேள்வி. விலை குறைப்பு அப்படிங்கிற ஆயுதத்தை பயன்படுத்தி பலரும் போட்டியை சமாளிக்க நினைப்பாங்க. அது இயல்புதான். ஆனா குடிநீர் வியாபாரத்தை பொறுத்தவரை வெறும் விலையை வச்சு மட்டும் கஸ்டமர்ஸை தக்க வைக்க முடியாது. அப்படியா? வேற என்ன முக்கியம்? ஒரு கஸ்டமர் 30 ரூபாய் கொடுக்க தயாரா இருக்காருன்னா அவர் வெறும் அந்த 20 லிட்டர் தண்ணிக்கு மட்டும் காசு கொடுக்கல. உங்களோட நம்பகத்தன்மைக்கும் சரியான நேரத்துக்கு டெலிவரி செய்யற உங்களோட சேவைக்கு தான் அந்த பணத்தை கொடுக்கறாரு. ஓ, அதான் பாயிண்ட். நீங்க தரமான தண்ணிய சுத்தமான கேன்கள்ல கரெக்டா அவங்க கேட்கிற நேரத்துல கொண்டு போய் கொடுத்தா அந்த 5 ரூபாய்க்காக கஸ்டமர்ஸ் உங்களை விட்டு மாறவே மாட்டாங்க. நீங்க சொல்றத பார்த்தா இது சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் மாதிரி தோணுது. ஆமா, எப்படி சொல்றீங்க? அதாவது நெட்ஃபிளிக்ஸ் இல்லனா ஒரு ஜிம் மெம்பர்ஷிப் மாதிரி ஒவ்வொரு கஸ்டமரும் தினமும் கொடுக்கற அந்த 30 ரூபாய் ரொம்ப சின்ன தொகையா இருக்கலாம். உண்மைதான். ஆனா 180 பேரு தொடர்ந்து அத மாசம் முழுவதும் கொடுக்கும்போது அது ஒரு பிரம்மாண்டமான ரெவென்யூ மாடலா மாறிடுது. இங்க அந்த வால்யூம், அதாவது எண்ணிக்கையின் பலம் தான் பெரிய மேஜிக் செய்யுது. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. அந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் ஒப்பீடு மிகச்சிறப்பானது. அதையே நான் இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்துறேன். இப்ப நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்தோட மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா? புது கஸ்டமர்ஸ பிடிக்கிறதா? இல்லவே இல்ல. புதுசா ஆட்களை பிடிக்கிறத விட ஏற்கனவே இருக்கிறவங்கள தக்க வைக்கிறது தான் பெரிய சவால். அதுதான் அவங்க சர்ன் ரேட்னு சொல்லுவாங்க. ஓ ஆமா. இந்த தண்ணீர் பிசினஸ்லயும் அதேதான் நிலைமை. உங்க உண்மையான எதிரி பக்கத்து தெரு வியாபாரி கிடையாது. உங்களோட சொந்த தாமதங்கள் தான் உங்களோட பெரிய எதிரி. அதாவது டெலிவரி லேட் ஆகுறத சொல்றீங்க? ஆமா. நீங்க ஒரு நாள் கேனை டெலிவரி செய்ய 1 மணி நேரம் லேட் பண்ணிட்டா கூட கஸ்டமர் டென்ஷன் ஆகி வேற ஆளை தேட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பிசினஸ்ல தொடர்ச்சி, அந்த கன்சிஸ்டன்சி உடைஞ்சா ஒட்டுமொத்த மாடலும் சரிஞ்சு விடும். இதே நான் அடுத்த முக்கியமான பாயிண்ட்டுக்கு கூட்டிட்டு போகுது. நாம என்னமோ தண்ணீர் வியாபாரம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா ஆழமா பாத்தீங்கன்னா நம்ம தண்ணீரை விற்கவே இல்ல. பின்ன எதை விக்கிறோம்? நாம விற்பது லாஜிஸ்டிக்ஸ்.
தண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இலவசமாவே கிடைக்குது. ஆனா அந்த 20 கிலோ எடையுள்ள ஒரு பொருளை ரொம்ப பாதுகாப்பா கஸ்டமரோட வீட்டு வாசல்ல கொண்டு போய் சேர்க்கிற அந்த உழைப்புக்கு தான் மக்கள் 30 ரூபாய் கொடுக்கறாங்க. 100க்கு 100 உண்மை. இந்த வியாபாரத்துல பலரும் தோற்று போகும் இடமே இந்த லாஜிஸ்டிக்ஸ் தான். எப்படி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. இப்ப தினமும் 180 கேன்களே நீங்க சப்ளை பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு ஆட்டோ அல்லது மினி சரக்கு வாகனம் கட்டாயம் தேவைப்படும். இங்க தான் தினசரி வழித்தட திட்டமிடல், அதாவது ரூட் பிளானிங் அப்படிங்கிற கான்செப்ட் உள்ளே வருது. ரூட் பிளானிங்னா எந்த வழியா போறதுன்னு டிசைட் பண்றதா? ஆமா, நீங்க வண்டியில கேன்களை ஏத்திக்கிட்டு கண்மூடித்தனமா வண்டி ஓட்ட முடியாது. இப்போ ஒரு தெருவுல 10 கஸ்டமர்ஸ் வரிசையா இருக்காங்கன்னா அங்க வண்டியை நிறுத்தி டெலிவரி செஞ்சா உங்களுக்கு லாபம். ஆனா ஒரே ஒரு கஸ்டமருக்காக 3 கிலோமீட்டர் தள்ளி போய் டெலிவரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அந்த 30 ரூபா வருமானத்தை விட அந்த பயணத்துக்கான பெட்ரோல் செலவு அதிகமாயிடும். இதத்தான் மேத்ஸ்ல டிராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம்னு சொல்வாங்க. எந்த வழியில போனா மிக குறைந்த தூரத்துல அதிக கஸ்டமர்ஸை சந்திக்க முடியுங்கிறது ஒரு பெரிய பசில் கேம் மாதிரி. கரெக்ட். நான் இன்னொரு விஷயத்தையும் இங்க யோசிச்சு பார்க்கறேன். ரூட் பிளானிங் சரியாவே இருந்தாலும் அதை செயல்படுத்துற அந்த டெலிவரி ஊழியர் இருக்காரு இல்லையா? ஆமா, டிரைவர் அல்லது ஹெல்பர். அந்த 20 கிலோ எடையுள்ள கேனை தூக்கிக்கிட்டு பல வீடுகள்ல 3 மாடி படிகளை ஏறி இறங்குறது சாதாரண விஷயமே இல்ல. இந்த பிசினஸ்ல இருக்கிற மிகப்பெரிய ஆபரேஷனல் ஃப்ரிக்ஷன் அந்த ஊழியர்களை தக்க வைக்கிறது தான் எனக்கு தோணுது. நீங்க சொல்றது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதனால தான் இந்த பிசினஸ் மாடல்ல ஒரு வளர்ச்சி வியூகம், ஒரு growth strategy மிக தெளிவா கட்டமைக்கப்படணும். முதல் நாள்லயே 200 கேன்களை விக்கணுங்கிற பேராசப்படவே கூடாது. ஓகே, அப்போ ஆரம்பத்துல என்ன பண்ணணும்? ஆரம்பத்துல ஒரு சின்ன ஏரியாவை மட்டும் தேர்ந்தெடுத்து தினமும் 100 கேன்கள்ல தொடங்கணும். அந்த 100 கஸ்டமர்ஸுக்கான ரூட் டென்சிட்டியை அதிகரிக்கணும். ரூட் டென்சிட்டினா ஒரு குறிப்பிட்ட பரப்பளவுக்குள்ள இருக்கிற கஸ்டமர்ஸோட எண்ணிக்கை, சரியா? அதேதான். அதாவது ஒரு தெருவுல ஒரு கஸ்டமர் இருந்தா அதே தெருவுல மேலும் 4 பேரை கஸ்டமரா மாத்த முயற்சி பண்ணணும். அப்படி செஞ்சாதான் உங்க ஊழியருக்கும் அலைச்சல் குறையும், உங்களுக்கும் பெட்ரோல் செலவு மிச்சமாகும். ஆமா, படிப்படியா இதை பெருக்கி 150லேருந்து 200 கேன்கள் அப்படிங்கிற இலக்கை நம்ம அடையணும். ரொம்ப தெளிவான பிராக்டிக்கலான அப்ரோச் இது. சரி, இப்போ விநியோகத்தை சரி பண்ணிட்டோம், கஸ்டமர்ஸையும் பிடிச்சிட்டோம். ஆனா ஒரு பொருளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதால மட்டும் ஒரு பிராண்ட் உருவாகிடாதுல்ல? கண்டிப்பா உருவாகாது. தரமும் அந்த பொருளின் மேல மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையும் தான் ஒரு பிசினஸை நீண்ட காலம் வாழ வைக்கும். இந்த தரத்தை பராமரிப்பதில் இருக்கிற சவால்கள் என்ன? இங்கதான் நாம அறிவியலையும் அரசாங்க விதிகளையும் பேசணும். முதல் கட்டம் பாத்தீங்கன்னா FSSAI சான்றிதழ் வாங்குறது. ஃபுட் சேஃப்டி லைசென்ஸ். ஆமா, இது ஏதோ பிரேம் பண்ணி மாட்டக்கூடிய ஒரு காகிதம் இல்ல, இது உணவு பாதுகாப்புக்கான உத்தரவாதம். நிறைய பேர் இந்த பிசினஸ்ல செய்யற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? கேன்களை சரியா சுத்தம் செய்யாததுதான். சுத்தம் செய்யாததுன்னா சும்மா தண்ணி ஊத்தி கழுவுறது பத்தாதா? பத்தவே பத்தாது. ஒரு பிளாஸ்டிக் கேனை நாம பலமுறை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணும்போது அதோட உட்புறத்துல கண்ணுக்கு தெரியாத மிகச்சிறிய கீறல்கள், மைக்ரோ ஸ்கிராச்சஸ் உருவாகும். ஓ, அந்த பிளாஸ்டிக் உராயறதுனால வர வரமா? ஆமா, அந்த கீறல்கள்ல லேசான ஈரப்பதம் இருந்தா கூட பாக்டீரியாக்கள் ரொம்ப வேகமா வளர தொடங்கிடும். அட கடவுளே! அதனாலதான் சில கேன்கள்ல தண்ணி ஒரு விதமான பிளாஸ்டிக் வாசனையோ அல்லது பாசி வாசனையோ அடிக்குதா? சரியா பிடிச்சிங்க. அதனாலதான் ஒவ்வொரு முறையும் காலி கேன் திரும்பி வரும்போது அதிக அழுத்தத்துல சுடுநீரை பீச்சு அடிச்சு பிரஷரைஸ்டு ஹாட் வாட்டர் ஜெட்னு சொல்லுவாங்க. அதுல பிரத்யேகமான கெமிக்கல்களை கொண்டு சுத்தம் செய்யணும். இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப். ஆமா, ஒரு சிறு துளி அழுக்கு அல்லது வாடை இருந்தா கூட கஸ்டமர் அந்த கேனை உங்க முகத்திலே தூக்கி வீசிடுவாங்க. ஒரு கஸ்டமர் ஒரு தடவை உங்க மேல நம்பிக்கையை இழந்துட்டா அந்த தெருவுல இருக்கிற மத்த கஸ்டமர்ஸையும் அவங்க உங்ககிட்ட இருந்து பிரிச்சிடுவாங்க. நெகட்டிவ் மவுத் டாக் ரொம்ப வேகமா பரவும். கரெக்ட். அதனால தரம் விஷயத்துல சமரசமே செஞ்சுக்க கூடாது. இந்த தரத்தை பத்தி பேசும்போது எனக்கு இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அந்த தரவுகள்ல படிச்சேன், வெறும் பிளாஸ்டிக் கேன்ல தண்ணியை அடைச்சு கொடுக்காம அதுக்கு நீங்களே ஒரு பிராண்ட் பேர் வச்சு, உதாரணத்துக்கு பியூர் ஆக்வா அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கரை ஒட்ட சொல்லி ஒரு அட்வைஸ் இருந்துச்சு. ஆமா, அது ரொம்ப முக்கியமான ப்ரோ டிப். நான் ஒன்னு கேக்குறேன், தண்ணினா தண்ணி தானே, 2 ரூபாய் மதிப்புள்ள ஒரு சாதாரண ஸ்டிக்கரை ஒட்டுறதால கஸ்டமர்ஸ் பார்வையில அப்படி என்ன பெரிய மேஜிக் நடந்துட போகுது? அந்த 2 ரூபாய் ஸ்டிக்கர் தான் நீங்க செய்யற மிகச்சிறந்த உளவியல் ரீதியான முதலீடு. இத நம்பிக்கையின் உளவியல், அதாவது சைக்காலஜி ஆஃப் ட்ரஸ்ட்னு சொல்லுவாங்க. சைக்காலஜி ஆஃப் ட்ரஸ்ட் எப்படி? இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு தாய் தன் குழந்தைக்கு அந்த தண்ணியை கொடுக்க போறாங்க. பேர் இல்லாத, எங்கிருந்து வருதுன்னே தெரியாத ஒரு வெறும் பிளாஸ்டிக்கான பார்க்கும்போது இது பாதுகாப்பானதா அப்படிங்கிற சந்தேகம் கண்டிப்பா வரும். ஆனா
அதே கேன்ல ஒரு நேர்த்தியான ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு அதுல உங்க பிராண்ட் பேரு, FSSAI முத்திரை, உற்பத்தி தேதி, அப்புறம் ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் இருக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? ஆ மக்கள் மூளை அத ஒரு பொறுப்பான நிறுவனத்தோட தயாரிப்பா பதிவு செய்யும். எக்ஸாக்ட்லி. அதோட சேர்த்து ஏதாவது பிரச்சனைன்னா ஃபோன் செஞ்சு கேட்கறதுக்கு ஒரு நம்பர் இருக்கு அப்படிங்கிற அந்த தைரியம் அந்த தண்ணீரை மேலான பாதுகாப்பு உறுதி செய்யுது. நிஜமாமே இது பெரிய விஷயம்தான். நீங்க முன்னாடி சொன்னீங்கல்ல, நம்ம தண்ணீரை விக்கல, லாஜிஸ்டிக்ஸை விக்கிறோன்னு. அதோட சேர்த்து என் குழந்தைக்கு இந்த தண்ணியை கொடுத்தா எதுவும் ஆகாது அப்படிங்கிற அந்த நிம்மதியும் சேர்த்து விக்கிறீங்க. அந்த நிம்மதியை தான் அந்த ஸ்டிக்கர் உருவாக்குது. அருமையான விளக்கம். ஒரு பிசினஸ் மாடல் எப்படி மக்களோட உளவியலோட பின்னி பிணைந்திருக்கு அப்படிங்கறத ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. சரி, நாம இப்போ 1,20,000 லாபத்தை எட்டிட்டோம், பிராண்டிங் செஞ்சுட்டோம். இந்த பிசினஸ் ஒரு சீரான வேகத்துல போய்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் இதை எப்படி விரிவுபடுத்துறது? ஒரே வட்டத்துக்குள்ள சுத்திட்டு இருக்க முடியாதே. உங்க சிஸ்டம் சரியா இயங்க தொடங்கி அந்த 500 LPH மிஷின் அதோட முழு திறனில் வேலை செய்ய ஆரம்பிச்சா உங்களுக்கான கதவுகள் தானாகவே திறக்கும். வேற என்னென்ன பொருட்கள் பண்ணலாம்? அதே சுத்திகரிப்பு இயந்திரத்தை பயன்படுத்தி 1 லிட்டர் மற்றும் 2 லிட்டர் தண்ணீர் பாட்டில்களை உற்பத்தி செஞ்சு உங்களை சுத்தி இருக்கிற லோக்கல் மளிகை கடைகள், பேக்கரிகளுக்கு சப்ளை செய்யலாம். ஓ, கேன் தாண்டி பாட்டில் பிசினஸ்க்கும் போயிடலாம். ஆமா, கோடை காலம் வந்துட்டா இதே சுத்தமான தண்ணியை கொண்டு ஐஸ் கியூபுகளை தயாரிச்சு ஜூஸ் கடைகளுக்கும் மீன் மார்க்கெட்டுகளுக்கும் விற்கலாம். அதாவது மிஷின் ஒண்ணுதான், முதலீடு ஒண்ணுதான். ஆனா அதுல இருந்து வர தயாரிப்புகளோட வடிவங்களை மாற்றி பல வகையில வருமானம் ஈட்டுறீங்க. ஆமா, எல்லாத்துக்கும் மேல இப்போ வாட்டர் ஏடிஎம் அப்படிங்கிற ஒரு புது மாடல் ரொம்ப பிரபலமாகிட்டு வருது. வாட்டர் ஏடிஎம், பேங்க் ஏடிஎம் மாதிரி இருக்குமா? அதே மாதிரி தான். மக்கள் அதிகம் கூடுற பஸ் ஸ்டாண்ட், மார்க்கெட் பகுதிகளில் ஒரு சின்ன மிஷினை நிறுவி விட்டா போதும். மக்கள் காயின் போட்டோ இல்ல QR கோட் ஸ்கேன் செஞ்சோ தண்ணியை பிடிச்சுக்குவாங்க. வாவ்! நீங்க ராத்திரியில தூங்கிட்டு இருக்கும்போது கூட அந்த மிஷின் உங்களுக்காக பணம் சம்பாதிச்சிட்டு இருக்கும். இதுதான் உண்மையான பிசினஸ் ஸ்கேலிங். ஒரு முதலீடு, ஒரு அடிப்படை தேவை, ஆனா அதுல இருந்து பல வருமான வழிகள். உண்மையிலே இது ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி இருந்துச்சு. நாம இந்த தேடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஆமா, நேரம் போனதே தெரியல. வெறும் 300 சதுர அடி இடமும் 3 லட்சம் ரூபாய்க்கும் குறைவான முதலீடும், அதை விட முக்கியமா தினசரி களப்பணிய சமாளிக்கிற பொறுமையும் இருந்தா மாசம் 1 லட்சத்துக்கும் மேல் லாபம் ஈட்டும் ஒரு பிசினஸ எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கறத நாம மிக தெளிவா பார்த்தோம். கரெக்ட். பெரிய டெக்னாலஜி கண்டுபிடிப்புகளோ பல கோடிகள்ல முதலீடுகளோ இல்லாமலேயே மக்களோட அன்றாட பிரச்சனையை சரியா பூர்த்தி செய்வதன் மூலமா ஒரு சிறந்த தொழிலதிபரை மாற முடியுங்கிறதுக்கு இந்த 20 லிட்டர் கேன் பிசினஸ் ஒரு நல்ல சான்று. நிச்சயம். அடிப்படைகளை எவ்வளவு ஸ்ட்ராங்கா எவ்வளவு நேர்த்தியா செய்யறோம் அப்படிங்கறதுல தான் எந்த ஒரு பிசினஸோட வெற்றியும் அடங்கியிருக்கு. இந்த தேடல் உங்களுக்கு ஒரு புது பிசினஸ் ஐடியாவை மட்டும் கொடுத்திருக்காது, ஒரு பிசினஸை எப்படி பல கோணங்கள்ல ஆராயணுங்கிற பார்வையையும் கொடுத்திருக்கோம் நாங்க நம்புறோம். முடிப்பதற்கு முன் உங்களுக்கு ஒரு புதிய சிந்தனையை நான் விட்டுச் செல்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நகரமயமாக்கலும் பருவநிலை மாற்றமோ நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது. நிலத்தடி நீர்மட்டம் ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. ஆமா, அது ஒரு பெரிய கவலை தான். அரசாங்கம் பல 1000 கோடிகள் செலவு செஞ்சு பெரிய பெரிய குழாய்கள் மூலமா ஊர் முழுக்க தண்ணீர் விநியோகம் செய்யற அந்த பிரம்மாண்டமான திட்டங்கள் எதிர்காலத்துல ஒரு பெரிய சவாலா மாறக்கூடும். அப்படி ஒரு நிலை வரும்போது இன்னைக்கு நாம பார்த்தது போன்ற பரவலாக்கப்பட்ட சிறிய அளவிலான இந்த மைக்ரோ பிளான்ட்ஸ் தான் ஒவ்வொரு தெருவோட ஒவ்வொரு வீட்டோட அடிப்படை உயிர்நாடியாகவே மாறிடுமோ? ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனை இது. அடுத்த முறை நீங்க ஒரு 20 லிட்டர் தண்ணீர் கேனை பார்க்கும்போது இது வெறும் தண்ணீர் அல்ல, எதிர்கால விநியோக அமைப்போட ஒரு சின்னஞ்சிறு மாதிரி அப்படிங்கறத நினைவில் வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலில் சந்திப்போம்.